அதானி குழுமத்தின் மீது அதனுடைய தலைவர் மற்றும் இயக்குநர்கள் டைரக்டர்கள் மீது அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் SEC இரண்டு அமைப்புகளும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதானி குழுமம் இந்தியாவில் பல அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அவர்களுக்கு ஆதாரம் இருக்கிறதாகவும் அதனால் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அதானி குழுமத்திற்கு முழு ஆதரவாக செயல்படுகின்ற மத்திய அரசாங்கம் இதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கிறது. இது எப்படி நடந்திருக்குன்னா, அதானி குழுமம் SECI அதாவது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு மத்திய அரசாங்கத்தோடைய நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அந்த நிறுவனத்துக்கு சோலார் பவர் சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் அந்த நிறுவனத்தின் மூலமாக வெவ்வேறு மாநிலங்களுக்கு அவர்கள் மின்சாரம் சப்ளை செய்கிறார்கள். அந்த மின்சாரத்தை வாங்குவதற்காக அதானி உடைய முதலாளிகள், இயக்குநர்கள் பல அரசியல் பிரமுகர்களுக்கு, அரசாங்க பிரமுகர்களுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார்கள். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்பொழுதே ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இந்த அதானி குழுமத்துடைய நடவடிக்கைகளை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரும் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை தான் இப்பொழுது மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் எப்படி SEC அங்கு அமெரிக்காவில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எப்படி இவர்கள் மீது விசாரணை நடத்துகிறார், அதே போல் இங்கே செபி விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செபியினுடைய தலைவர் திருமதி மாதவி புஷ் மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறோம். அவர்களும் பதவி விலக வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் மத்திய அரசாங்கம் எந்த விதமான விளக்கமோ பதிலோ அளிக்காமல் மௌனம் காப்பது வேதனை அளிக்கிறது. உடனடியாக ஒரு JPCயை நிறுவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவர் மீது பிடிவாடம் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு அது அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவுக்குள்ளே எல்லாம் அரெஸ்ட்லாம் பண்ணாது. இந்த அரசாங்கம் தான் அரெஸ்ட் பண்ணி அனுப்பணும். அரசாங்கம் இப்போ உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னுலாம் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. ஆனால் இது விளக்க வேண்டும். ஏன்னா இதோட மோடஸ் ஆப்பரேண்டி எப்படின்னா, இந்த SECI அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு தான் அவங்க முழுசாக சப்ளை பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்தின் மூலமாக தான் மாநில அரசாங்களுக்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அதிலிருந்து வாங்குறவங்களுக்கு தான் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. இது பல பேர் புரிய மாட்டேங்குது. ஏதோ அதானியும் நேரடியாக மாநில அரசாங்கமும் ஏதோ பண்ணியிருக்காங்க, மத்திய அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்வது தவறு. இது நடுவில் SECI சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது முழுக்க அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு அடியில் செயல்படுகின்ற கம்பெனி மூலமாக தான் எந்த பரிவர்த்தனையும் நடந்திருக்கிறது. அதனால் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். அவர்கள் முழு விளக்கம் கொடுக்க வேண்டும். ஒரு விசாரணை நடத்த வேண்டும். இவர்களுமே வச்சிருக்கிற குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு இல்லை. அந்த நாட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த குற்றப்பத்திரிகை ஏதோ தனிநபர் யாருக்கோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் கூட ஏதோ அவங்களோட வர்த்தக ரீதியான கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இது அந்த நாட்டுடைய அந்த அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த நாட்டுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் SEC, அதுவும் SEC தான், அதுவும் கேஸ் போட்டிருக்காங்கன்னா இதை ஒரு லைட்டாலாம் பண்ணிட முடியாது. முன்னாடி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்போது கூட அது தனியார் ரிசர்ச் நிறுவனம், அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இவங்க மேலே ஏதோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்கலாம் சொன்னாங்க. அதை சொல்லி அதிலேயே விசாரணை பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் முன்னாடியே வெளியே வந்திருக்கும். அதை விசாரணை பண்ணாமல் இருந்த விளைவு தான் இப்போ அந்த அரசாங்கமே இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கிற இவங்க அதை தட்டி கழிக்க முடியாது. விளக்கம் கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு விசாரணை கமிஷனை வைக்க வேண்டும். அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அது பங்கு சண்டைனாவே மேலே ஏறும் இறங்கும். அது சென்டிமெண்ட்டில் தான் ஏறுறது இறங்குது. அதில் போய் பொதுமக்கள் வாங்கினாங்கன்னா ஏறும்பொழுது அவர்களுக்கு லாபம் வரும், இறங்கும் போது நஷ்டம் வரும். அதில் நான் ஒன்றும் சொல்லலை. இந்த கம்பெனியோட நடத்தை, இவர்கள் அமெரிக்காவிலே பங்குச்சந்தையிலே பெருகப்பட்ட பணத்தின் மூலமாக இங்கிருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுக்கு சம்பந்தப்பட்ட நடுவில் இருக்கிற நிறுவனம் பேர் SECI, அது மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம். அதனால் மத்திய அரசாங்கம் இதற்கு விளக்கம் கொடுத்து ஆக வேண்டும். இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு, காங்கிரஸ் கட்சி வைக்குது, செபி தலைவர் குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாமே இருந்த போதும்
மாநில தேர்தலில் வந்து அந்த கட்சிக்கு ஆதரவான நிலையே வருது. அதை பத்தி இல்லை இல்லை, மாநில தேர்தல் என்பது அந்தந்த லோக்கல் விஷயத்தை பற்றி தான் தேர்தல் நடக்கும். இன்றைக்கி இங்கே வந்து நாளைக்கு இங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்தாக்க அமெரிக்காவில் இருக்கிற எஸ்இசி வச்சியா இங்கே தேர்தலில் வாக்களிப்பாங்க. இது வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய விஷயங்களே பாராளுமன்றத்தில் எழுப்புகிறோம். மாநில தேர்தல் அந்தந்த மாநிலத்தில் நடக்கும் அரசியல் இலக்கணத்தின்படி தான் நடக்கும். அதில் ஒன்று பாராளுமன்ற தேர்தலையும் உங்களுக்கு சனிக்கான வெற்றி வரல. இதனால வரல இல்லை, பல காரணங்கள் இருக்குல்ல, பல காரணங்கள் இருக்குல்ல. அப்படி பார்த்தா ஒரு ஊருக்கும் ஒரே ஒரு விஷயத்து மேலே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு போடுறது இல்லையே. அவர்களுக்கு வந்து சில சமயம் வந்து மதத்தின் ரீதியாக மக்கள் வாக்களிக்கிறார்கள், இனத்தின் ரீதியாக மக்கள் வாக்களிக்கிறார்கள், பொருளாதார ரீதியாக வாக்களிக்கிறார்கள், மொழி பற்றால சிலர் வாக்களிக்கிறார்கள், பல காரணங்களுக்காக பலர் வாக்களிக்கிறார்கள். அதனால் ஒரே ஒரு காரணத்துக்காகவே இந்தியா முழுக்கும் வாக்களிப்பார்கள் என்று எப்படி நம்ம சொல்ல முடியாது? அப்படி சொல்ல முடியாது. கடந்த 3 ஆண்டுகள்ல வந்து அதானி குழுமம் தமிழக அரசோட எந்த விதமான ஒப்பந்தங்களும் பயிரல அப்படிங்கிற செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. அதான் நான் சொன்னேன்ல, அதில் வந்து எந்த மாநிலத்துக்கும் நேரடியாக அதானி குழுமத்தின் மூலமாக மின்சாரம் சப்ளை பண்ணலை. அந்த எஸ்இசிஐ மூலமாக தான் சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் எஸ்இசிஐக்கு ஒரே சப்ளையர் அதானி தான். அது புரிஞ்சுங்க. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. அது அவர் சொல்கிறது கரெக்டு. அதனால வாங்கின நிறுவனம் வந்து எஸ்இசிஐ மூலமாக தான் எல்லா மாநிலமும் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் எஸ்இசிஐக்கு சப்ளை பண்ணுறது அதானி மட்டும்தான். அதனால விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல மத்திய அரசாங்கம் இருக்கிறது. ஒரு பெரிய பிஸ்னஸ் குழுமம் வந்து எல்லா ஊர்லேயும் போய் பிஸ்னஸ் செய்ய தான் செய்வாங்க, எல்லா அரசாங்கத்தையும் பார்க்க தான் செய்வாங்க, அதிகாரிகளை பார்க்க தான் செய்வாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அங்கே பங்கு சந்தையில் மூலமாக திரட்டப்பட்ட பணத்தின் மூலமாக இந்தியாவிலே அரசாங்க அதிகாரிகளுக்கு அவர்கள் லஞ்சம் கொடுத்திருக்கார்கள் ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை இன்னொரு நாட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறத லைட்டாக எடுத்துக்க முடியாது. அதுக்காக விளக்கம் கொடுத்தா நான் ஆகணும். அதற்கு நடுவில் இருக்கிற நிறுவனம், அவர்கள் வந்து இவங்க செஞ்ச பிஸ்னஸ், இவங்க தொழில் பரிவர்த்தனை செய்ததுக்கு நடுவில் இருந்த நிறுவனம் எஸ்இசிஐ. அது மத்திய சர்க்காரோட நிறுவனம். அதனால் இதுக்கு மத்திய சர்க்காருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும், ஒரு என்கொயரி வைக்க வேண்டாம். எல்லார் மேலேயும் என்கொயரி வைக்க வேண்டியதானே. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு பொய்யாவே இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். நம்ம ஒரு விசாரணை வைக்கணும்ல. நம்ம நாட்டு அரசியல் பிரமுகர்கள் மீது, நம்ம நாட்டு அரசாங்க அதிகாரிகள் மீது, நம்ம நாட்டினுடைய பிரஜைகள் மீது ஒரு நாடு குற்றச்சாட்டை வைக்குதுன்னா அதை நம்ம விசாரிக்கணுமா வேண்டாமா? நான் விசாரணை தானே செய்யணும்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் அவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்கணுன்ற சொல்லலை. அதை பேசிஸாக வச்சு ஒரு விசாரணை நடத்துங்க தான் நான் சொல்கிறேன். நானுங்க டெஃபினட்டாக இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் தான். நானே அதை பற்றி கமெண்ட் பண்ண உடனே எல்லாரும் எனக்கு வந்து விமர்சனம் வைத்தார்கள். குறிப்பாக ஐடி விங்கில் இருக்கவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. 2 தனிநபர்களுக்கு ஒரே இருக்கிற பகையாலேயோ காழ்ப்புணர்ச்சினாலேயோ உணர்ச்சி ரீதியான காரணங்களுக்காக நடக்கப்பட்ட விஷயங்களை எப்படி காவல்துறை தடுக்க முடியும்னு நியாயமான கேள்வி. அதை தடுக்க முடியாது. 2 பேருக்கு ஒரு ஆசாபாசத்துக்காக, ஒரு கோபத்துக்காக, ஒரு வெறுப்புக்காக 2 பேருக்கு தனிநபர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் நடந்தால் அது எல்லாத்தையும் போய் போலீஸால் தடுக்க முடியாது. ஆனால் நடந்த சம்பவங்கள் எங்கே நடந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று அரசாங்க பள்ளியிலே நடந்தது, இன்னொன்று நீதி துறைக்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது. இதை 2ஐயும் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட கடமையா இல்லையா? இதோட 2ஐயும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமையா இல்லையா? யார் வேணும்னாலும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஓப்பனாக அந்த சிஸ்டம் இருந்ததுன்னா அங்கே என்ன பாதுகாப்பு இருந்தது? அதே மாதிரி ஒரு நீதி வளாகத்துக்குள்ளே ஒரு ஒரு அருவாளையோ அதையோ எடுத்துகிட்டு போனால் அதுக்கு என்ன பாதுகாப்பு? அதனால தான் கேள்வி கேட்குறேன். ஆனால் நிச்சயமாக இது கேள்வி கேட்கக்கூடிய சம்பவங்கள் தான், வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவங்கள் தான். இதற்காக அரசாங்கமும் காவல்துறையும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், விளக்கம் அளிக்க வேண்டும். வருங்காலத்தில் இன்னும் கடுமையான ஏற்பாடுகள் அவர் செய்ய வேண்டும். தனிநபர்களுக்குள்ளே இப்போ 2 பேருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு, அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆத்திரத்தில் ஒருத்தர் விட்டாருன்னா அதை போலீஸ்காரங்களால தடுக்க முடியாது. எப்படி தடுக்க முடியாது? அதுவும் தடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இது 2 சம்பவங்களும் எங்கே நடந்தது நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று வந்து அரசாங்க பள்ளி, இன்னொன்று வந்து நீதி வளாகம். இது 2லையும் நடக்கிறத கூட தடுக்கிறதுக்கு அதுக்கு காவல்துறை வந்து அதுக்கு வந்து பாதுகாப்பு போடணும். ஒரு ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயோ ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயோ ஒருத்தர் ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா? ஃப்ரீயாக ஒருத்தர் வந்து ஒரு கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா? அதுக்கு எங்கே செக்கிங் எங்கே? அதுக்கு எங்கே போலீஸ் பாதுகாப்பு எங்கே? அதுக்கு எங்கே பிக்கெட் எங்கே? அதுக்கு எங்கே ஒரு செக்யூரிட்டி? அதை தான் நான் கேள்வி கேட்குறேன். அவர் காங்கிரஸ் தலைவர் வந்து சட்டம் ஒழுங்கு சீரட்டு விடுமோ என்று மக்கள் என்ன தோணுச்சுன்னு அறிக்கை கொடுத்தாரு. நீங்க எவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க, அவர் அந்த அறிக்கையை மட்டும் டெலிட் பண்ணிடுறாரு. அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. நான் சொல்றேன், நான் அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. எதற்காக அவர் அறிக்கையை வாபஸ் பெற்றார் அவரை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மக்களுக்கு இத்தகைய சம்பவங்கள் மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தும்.
அந்த அச்சத்தை போக்க வேண்டியது காவல்துறையும் அரசாங்கத்துடைய கடமை. இதில் எனக்கு எந்த விதமான தயக்கம் கிடையாது இந்த கருத்தை சொல்வது. உங்களை மாதிரி ஓப்பன் கருத்து அவர் மாநிலத்தில் சொல்லணும் நம்ம சொல்ல மறுக்கிறது. இது இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது? இல்லை சார், நீங்கள் வந்து என்னுடைய சுபாவம் அது அவருடைய சுபாவம். அதை வந்து சரின்னு பார்க்கல, தவறுன்னு பார்க்கல. என்னுடைய சுபாவத்தை நான் எந்த சூழலிலும் மாற்றிக்கொள்ள மாட்டேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் அந்த சூழலில் நான் இருந்தாலும் என் சுபாவம் மாறாது. உங்க கட்சியில் இருக்கும்போது அவர் மாற்ற அது ஒருத்தர் இது வந்து நடக்கிற சம்பவத்தை பற்றி இப்போ பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் கூறும் கருத்து. என்னுடைய கருத்து, எந்த நிலையில் நான் இருந்தாலும் எனக்கு எந்த கூச்சமோ தயக்கமோ இருக்காது. என்னுடைய கருத்தை சொல்லுவேன். மாநில தலைவர் தானே சார் ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட் பண்ணியிருக்கேன், அவர் கேளுங்க. சார், நேற்று இதெல்லாம் திருமாவளவன் வந்து முதலமைச்சர் ஆகுங்கிறது என்னுடைய கனவு, அதுக்கு முதல் புள்ளியாக தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. தவறே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒரு ஆட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று எண்ணுவது யதார்த்தமான நிலைதான். எல்லா அரசியல் கட்சிக்கும் அந்த ஆசை இருக்குது. இல்லை, ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதிகளாக வந்து அரசாங்கத்தை அமைத்து அரசாங்கத்தை தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் தான் இந்த சகோதரர் திருமாவளவனுக்கு இருக்கிறது. அதில் எந்த தவறும் கிடையாது. இந்தியா வேணா காங்கிரஸ் ஆளலாம், ஆனால் தமிழகத்தை வந்து திமுகவோ அதிமுக போன்ற திராவிட கட்சிகளும் ஆள வேண்டும். காங்கிரஸ் வந்து நண்பனாக மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. காங்கிரஸ் 1967 ஆட்சியில் இல்லை என்ற யதார்த்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் படிப்படியாக தான் நீங்கள் வந்து நேரடியாக ஆட்சிக்கு வர முடியும். அப்படின்னா முதல்ல நாங்கள் ஒரு கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு ஒரு பங்களிப்பு வந்த பின்னர் தான் அடுத்த தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியும்ன்றது என்ன வேண்டும். ஆனால் எங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் இதில் சந்தேகமே கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் எப்படி மக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வர வேண்டுமோ என்ற எண்ணம் இருக்கிறதோ அதே எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது. அதிமுகவில் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது கட்சினா எந்த ஒரு குழப்பமில்லாத சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளோ பெரிய இயக்கத்துக்கு ஒரு ஆளுமையான தலைவராக இருக்கிறாருங்கிற மாதிரி. இல்லை, அந்த கட்சிக்கு யார் தலைவராக இருக்கணும் யார் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய ஒப்பீனியன் இரலவெண்ட். ஆனால் அங்கே வந்து ஒரு மெகா லீடர்ஸ், அதாவது குறிப்பாக எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இருந்ததுனால அந்த கட்சிக்கு அத்தகைய தலைமை அடியில் செயல்பட்டு பழக்கமாக இருக்கிறதுனால அத்தகைய மெகா லீடர்ஸ் இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு குழப்பம் இருக்கிறது யதார்த்தமாக தான் எனக்கு படுகிறது. ஆனால் அந்த கட்சி யார் தலைமை தாங்க வேண்டும், அந்த கட்சி எப்படி தங்களை நடத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தான் முடிவு செஞ்சு கொள்வாங்க. காங்கிரஸ் தலைமையிலான காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு இலக்கு எதாவது இல்லை, அதுக்கெல்லாம் இலக்கெல்லாம் கிடையாது. முதல்ல எங்களுடைய வந்து கட்டுமானத்தை வந்து வலுப்படுத்த வேண்டும். முதல் கட்டமாக ஒரு வருங்கால கட்டத்தில் கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு தேவை. அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் படிப்படியாக தான் வளரணும்னா எடுத்த உடனே எல்லாம் ஆட்சிக்கெலாம் வரணுன்றது இந்த 1967 அப்புறம் இழந்த ஆட்சியை உடனே ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு சும்மா நான் சொல்கிற கருத்தின் மூலமாகவோலாம் வந்து அதை நிறைவேற்றிட முடியாது. ஆனால் கட்டுமானத்தை இன்னும் நிறைய எங்களுடைய அமைப்பு ரீதியாக நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். அதெல்லாம் எதுக்கு சார், நாளைக்கு இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போட போகுது. எதுக்கு அது கருத்து கணிப்புன்றது நிறையா ஊரில் தப்பாக வருது. அதனால் அதை மட்டும் பேஸ் பண்ணி அமெரிக்காவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு சொன்னாங்க எலெக்ஷன். ஆக்சுவலாக க்ளோஸாக இல்லை அந்த எலக்ட்ரல் காலேஜ் எலெக்ஷன். அதே மாதிரி தான் ஒரு ஊர்லேயும் ஒரு வேறு மாதிரி போகுது. அதனால் இப்போ கருத்து கணிப்பை வைத்து கொண்டு வந்து ஒரு இப்படி தான் தேர்தல் முடிவு இருக்குன்னு சொல்லவே முடியாது. நாளைக்கு தான் என்ன போகிறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். தேர்தலில் போட்டியிட்ட அனைவருமே நம்பிக்கையோடு தான் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். சென்னையில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் வந்து சார், கத்தியில் குத்தப்பட்ட சம்பவத்தில் வந்து அரசு மருத்துவர் வந்து இந்த மாதிரி அப்பாவிகளுக்கு வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்லை, ஒரு அன்பா அவங்க கிட்ட ஒரு அனைவரப்பா பேசுறது. இதுக்கெல்லாம் எதுவும் நியாயப்படுத்தவே முடியாது. அரசு மருத்துவமனையிலே அரசாங்க மருத்துவரை தாக்கியது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு அரசாங்க மருத்துவமனைக்குள்ளே திருப்பி ஒரு ஆயுதத்தை ஒருத்தர் கொண்டு வராருன்னா அதை தடுத்திருக்க வேண்டும். இது எந்த காரணத்துக்கும் அவருடைய நடத்தையை பற்றியோ அவருடைய தன்மையை பற்றியோ நான் விமர்சனம் செய்வது தயாராக கிடையாது. என்னதான் அவர் நடத்தையாக இருந்தாலும் என்னதான் ஒரு தன்மையாக இருந்தாலும் இத்தகைய செயல்பாட்டில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். அவர்களை சட்ட ரீதியாக தண்டிக்க வேண்டும். மேலாள் அமைச்சர் பொதுவெளியில் திண்டுக்கல் சீனிவாசன் 20 சீட்டு கேட்குறாங்க, 80 சீட்டு கேட்குறாங்க பொதுவெளியில் பேசியிருக்காங்க. அது 100 கோடி 50 கோடின்றத 40 கோடி கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்கான்றது ஒரு அப்பட்டமான. இன்னொருத்தர் சொல்கிறத நான் எப்படி அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை வச்சு எதுக்கு அவர் சொன்னார்ன்றது என்ன கேட்குங்க, எதை பற்றி 20 சீட்டு கேட்குறாங்க. யார் கேட்டாலும் எனக்கு தெரியல. என்ன யாரும் கேட்கல. என்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை, சீட்டு கொடுக்குற நிலையிலும் இல்லை, பணம் கொடுக்குற நிலையில நான் இல்லை. எனக்கு தெரியல. அவர் எப்பவுமே அவர் கொஞ்சம் யதார்த்தமாக கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனுஷன், என்னுடைய நண்பர் தான். தனி தலைநகராக மாற்றுறது
தனி தலைநகர் தனி யாருக்கு? இல்லை அப்படியெல்லாம் எனக்கு எந்த ப்ரப்போசலும் என்கிட்ட சொல்லலை. அப்படியும் பிரித்து பண்ணுற மாதிரியெல்லாம் சிவகங்கை மாவட்டத்தை பிரிக்கிறதாலாம் எனக்கு யாரும் ப்ரப்போசலும் கொடுக்கல. அதை பற்றி நான் ஒன்றும் எந்த ஸ்டெப்பும் எடுத்ததில்லை. நான் விமானத்தளம் ஒன்று இருக்குது. அது ஆனால் ஒரு கமர்ஷியல் ஏர்போர்ட்டாக வாடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா திருச்சியும் மதுரையும் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்பொழுது காரைக்குடியில் ஒரு கமர்ஷியல் ஏர்போர்ட் வயபிளாக இருக்காது. கமர்ஷியலாக இருக்கவே இருக்காது. காரைக்குடியிலேருந்து யாரும் எங்கேயும் போகணும். ஏன்னா திருச்சி ஏர்போர்ட்டே காரைக்குடியிலேருந்து 1.25 மணி நேரம் தான். நீங்கள் சென்ட்ரல் மெட்ராஸ்லேருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் போகிறதுக்கே 1.25 மணி நேரம் மேலே ஆகும். இங்கே சிவகங்கையிலேருந்து நீங்கள் வந்து மதுரை ஏர்போர்ட் போகிறதுக்கு 45 நிமிஷம் 50 நிமிஷத்தில் போடுவீங்க. அதனால் காரைக்குடி ஏர்போர்ட் கமர்ஷியல் வயபிளாக இருக்காது. அதில் வந்து இப்போ வந்து அங்கே வந்து இப்போ அங்கே இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஐஐசிக்கும் அவங்க வந்து ஏதோ அந்த இடத்த வந்து மாற்றிக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு ட்ரைனிங் ஸ்கூலாகவோ ஒரு ஃப்ளையிங் கிளப்பாகவோ இல்லை ப்ரைவேட் ஏர்லைன் வந்து ப்ரைவேட்டாக அந்த தனிநபருடைய சின்ன விமானம் இறங்குறதுக்காகவோ ஆனால் பயன்படுத்தலாம். முடியும். ஒரு கமர்ஷியல் ஏர்போர்ட்டாக அது மாறுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. பெண்டிங்கில் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் ஏன் முடியாதுன்னு இவ்வளோ நாள் கழிச்சு சொல்லியிருக்கீங்க. நான் கடிதம் எழுதியிருக்கேன் திருப்பி. நான் அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நிறைய இடத்துல இருக்குது, அதனால் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், ஏங்க நான் 2 3 வருஷமாக கேட்டுட்ருக்கேனே, அப்போ முடியாதுன்னு சொல்லலாம், இப்போ ஏன் திடீர்னு முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ரெண்டாவது வந்து வேலுநாச்சியார் பேரில் வைக்க முடியாதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து யாருடைய பேர்லேயும் இப்போ பயிற்சி மையத்தை வைக்க முடியாது அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரெண்டுக்கும் கேட்டு நான் விளக்கம் கேட்டு நான் வந்து உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதி முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருக்கேன். ரைட்டா? தேங்க்யூ.